வெல்கம் டு ஜாஸ் மீடியா. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நிறைய கேண்டிடேட்ஸ் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸில் ஒரு சில டவுட்ஸை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். குறிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பற்றி உள்ள டவுட்ஸை பார்த்துடலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக ஒரு கேண்டிடேட் கேட்டிருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட சேர்த்து என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர்ஸ் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸ்லேயே இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தான் உங்களுடைய நேட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக காம்படென்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணணும். ஹார்ட் காப்பியாக சென்ட் பண்ணுறப்போ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் என்க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆர் ரேஷன் கார்டு ஆர் பர்த் சர்டிஃபிகேட். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோடைய ஃபோட்டோ காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பியாக குரியர் சென்ட் பண்ணுறப்பையும் இந்த 3 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோட ஃபோட்டோ காப்பியை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். இப்போது ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறப்போவே ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு செகண்ட் பேஜில் ரேஷன் கார்டையும் வச்சு ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக ஆக்கிடுங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கிறப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்குற இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலை அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரே பிடிஎஃப் ஃபைலில் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கணும். அதே போல் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொரியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டையும் வச்சு அதுக்குண்டான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக ரேஷன் கார்டோட ஃபோட்டோ காப்பியை என்க்ளோஸ் பண்ணி அனுப்புங்க. இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ரேஷன் கார்டுன்னு சொல்லியிருக்கேன். பட் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதே போல் அதே டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட் கிளாரிஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டவுட் பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்க்கு பதிலாக பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாமா? இதை பற்றி ப்ராஸ்பெக்டஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்க. நேட்டிவிட்டி காலத்தில் பாயிண்ட் ஈல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இன் லியூ ஆஃப் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வில் நாட் பி அக்செப்டட். அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 or 5 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அதுவே ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது இப்போ ஒருத்தவங்க 1 இயருக்கு மேலே ஒரு ஸ்டேட்டில் ரிசைட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் கம்பல்சரி ஃபோட்டோ இருக்கணுமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பழைய நேட்டிவ் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அப்லோட் பண்ணலாம். அது அப்ளிகபிள் தான். ஆனால் இப்போ உள்ள சர்டிஃபிகேட்டில் கேண்டிடேட்டோட ஃபோட்டோ போட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கும். பழைய நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணலாம். பட் உங்களுடைய பழைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது டேமேஜஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உடனடியாக நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் எடுக்காதவங்க இன்றைக்கே வேணாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மினிமம் 1 வீக்குள்ளே கிடச்சிடும். நேட்டிவ் சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு January 7 வரைக்கும் டைமிங் இருக்குது. பழைய சர்டிஃபிகேட்டே நல்லா ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த சர்டிஃபிகேட்டையே அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போது நேட்டிவிட்டி காலத்தில் என்ன கிளியராக ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இனிமேல் அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இந்த நேட்டிவிட்டி காலத்தில் ஒரு சில பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போது அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ பாயிண்ட் சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட் கேண்டிடேட் தமிழ்நாடுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால நேட்டிவிட்டி ஆஃப் தமிழ்நாடு கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பாயிண்ட் டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதர் ஸ்டேட் கேண்டிடேட் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போது தமிழ்நாடு நேட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பாயிண்ட் ஈயில் ஏற்கனவே சொன்னது போல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு இந்த பாயிண்ட் ஈயில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பாயிண்ட் எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இமீடியட்டாக அப்ளை பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் January 7 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளேயே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட சப்மிட் பண்ணிடணும்.
அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஹார்ட் காப்பி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணி கொரியரில் சென்ட் பண்ணிடணும். ஆனால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை தனியாக சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சென்ட் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் தென் பாயிண்ட் ஜியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நேட்டிவாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 6th to 12th தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸும் காம்பட்டன்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் தென் கேண்டிடேட்டோட பேரண்ட்ஸோட சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டோட ஆதார் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், 10th or 12th மார்க் ஷீட் ஆர் டிசி, இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கம்யூனல் ரிசர்வேஷனை கிளைம் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் கிடைக்கும். பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறப்போ உங்களுடைய அப்பா இல்லைனா அம்மா 2 பேரில் ஒருத்தவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணாலே போதுமானது. இன்கேஸ் பேரண்ட் வந்து நான் லிட்ரேட் அப்படின்னா பேரண்ட்டோடைய நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா கேண்டிடேட்டோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கேண்டிடேட் வந்து இங்கே சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க 6th to 12th தமிழ்நாடுலேயே படிச்சிருந்தாலும் அவங்கள ஓப்பன் கேட்டகரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக என்க்ளோஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் தமிழ்நாடு நேட்டிவாக இருந்தாலும் 6th to 12th அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு படிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது வெளி ஸ்டேட்டில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல் பேரண்ட்ஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸுமே பேரண்ட் வந்து நான் லிட்ரேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஆர்எல்ஸ் கேண்டிடேட்டோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். இங்கே சொல்லியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ஏதாவது சப்மிட் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு எந்த ஸ்டேட்லையும் நேட்டிவிட்டி கிளைம் பண்ணியிருக்க கூடாது. வேறு எந்த ஸ்டேட்லையாவது கேண்டிடேட் வந்து நேட்டிவிட்டி கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அட்மிஷனை எந்த நேரத்தில் வேணும்னாலும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் கண்டினியூஸாக 6th to 12th வரைக்கும் தமிழ்நாடுல படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள டீம்டு டு பி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஓப்பன் கேட்டகரியில் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த நேட்டிவிட்டி காலத்தில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் தமிழ்நாடுல செல்லுபடியாகாது. அந்த கேண்டிடேட்ஸ் ஓப்பன் கேட்டகரியில் தான் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நேட்டிவிட்டி காலத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இதை கிளியராக ப்ராஸ்பெக்டஸில் படித்து பாருங்கள். 1க்கு 2 தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். பிகாஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்போ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். டைம் வந்து நிறையவே இருக்குது. நமக்கு ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அண்ட் தென் எனி அதர் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.